ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, துருசுல் முஹிம்மா லி அம்மத்தில் உம்மத்தி, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற தொடர் வகுப்பில் இருக்கிறோம். இன்றைய வகுப்பு எதன் அடிப்படையில் இருக்கப் போகிறது என்றால், பொதுவாக நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த பாடம் தௌஹீதின் வகைமையும் ஷிர்கின் வகைமையும் பார்த்து வருகிறோம். தௌஹீதின் வகைமை, தௌஹீதுர் ருபூபிய்யா, உலூஹிய்யா, அஸ்மா வ சிஃபாத், இது எல்லாவற்றையும் பார்த்தோம். படைத்து பரிபாலித்தலில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அது தெரிந்ததற்கு பிறகு வணக்க வழிபாடுகளை ஒருமைப்படுத்துவது, அதே போல் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. பின்பு இணை வைப்பின் வகைமைகளை பார்த்தோம். இணை வைப்பு வகைமை என்றால் பெரும் இணை வைப்பு, ஷிர்குல் அக்பர், இதோடைய சட்டத்தை பார்த்தோம். நரகத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார். இந்த பெரிய இணை வைப்பை செய்பவர்கள் அதே நிலையில் அவர்கள் மரணித்தார் என்றால் நரகத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டுவிடும். மேலும் வேற என்ன பார்த்தோம்? பெரும் இணை வைப்பில் மரணிக்கக்கூடியவரின் நிலை, அதாவது நபியை அழைத்து பிரார்த்தனை செய்தவர், கபரை வணங்கினவர், கபரிடம் பாதுகாப்பு தேடினவர், கபரிடம் ரிஸ்கை கேட்டவர், நபியிடம் எனக்கு வாழ்வாதாரத்தை தருவீராக யா நபி அல்லாஹ் என்று அழைப்பவர், இவர் நிலை. அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. ரஹிமஹுல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், கருணை செய்யட்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் முழுமையுமாக ஏன் கேட்கக்கூடாது? அல்லாஹ் தெளிவாக தன் திருமறையில் சொல்கிறான். இணை வைப்பை தவிர மற்ற அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். ஆனா எதை மன்னிக்க மாட்டான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹ், அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த பூமியில் உள்ளவரை, அந்த வாழ்க்கை அவனிடம் இருக்கும் வரை அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த வாழ்வியல் முறையிலே அவன் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் இணை வைப்பு இல்லாத வாழ்க்கை தான் வெற்றிக்கான வாழ்க்கை. இது ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காசு பணம் இருந்தாலும் சரி, என்ன பணம் பொருள் சொத்து மதிப்பை வைத்திருந்தாலும் சரி, இணை வைப்பு இன்றி வாழாத வாழ்க்கை. நேற்று பார்த்தோம் ஹுத்பாவிலே, பணக்காரன் என்பதற்கான அடையாளம் உள்ளம் சீராக இருத்தல். அந்த உள்ளம் தௌஹீதின் பால், சத்தியத்தின் பால் சீராக இருந்தால்தான் அவன் பணக்காரன், செல்வந்தன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பணத்தை வைப்பதினால் அபூதரை கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், அபூதரே, காசு வைத்திருப்பவன் தான் பணக்காரனா, காசு இல்லாதவன் ஏழையா என்று கேட்கிறார்கள். அதுதானே உலக வழக்கம் என்று சொல்கிறார்கள் அபூதர். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக விளக்குகிறார்கள். யாரின் உள்ளம் சீராக இருக்கிறதோ, சீர் பெற்று இருக்கிறதோ, அவர்தான் பணக்காரன். யாரின் உள்ளம் கெட்டு போய் சீர் இல்லாமல் இருக்கிறதோ அவர்தான் நஷ்டவாளி, அவர்தான் ஏழை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமானது, அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு. அது என்ன சிறிய இணை வைப்பு? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சிறிய இணை வைப்பை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மிகவும் மிகவும் ஆபத்தான விஷயங்கள் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். ஷேக் இப்னு பாஸ், ஷிர்க் அஸ்கர் என்பது குர்ஆன் அல்லது சுன்னாவில் ஷிர்க் என்று பெயரிடப்பட்டதாகும். அது ஷிர்குல் அக்பரை சேர்ந்ததல்ல. அதாவது என்ன சொல்கிறார்கள், மார்க்கத்தில் இது ஷிர்குல் அஸ்கர் என்று, அதாவது எல்லோருக்கும் தெரியும். இணை வைப்பு என்றால் என்ன? இணை வைப்பு என்றால், பொதுவாக இணை வைப்பு என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை
அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு செய்து அவர்களை வணங்குவது. அவர்கள் வணங்கவில்லை என்று சொன்னாலும் அந்த செயல் வணக்கம். அதை இன்னொருவருக்கு நீங்கள் கொடுப்பதினால் நீங்கள் தானாகவே அல்லாஹ்வை வணங்குவதில் அவரை சேர்த்து வணங்குகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள். இது அடிப்படை. சரி, சிறிய இணை வைப்பு என்றால் என்ன? அதை உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். பொதுவாக உலமாக்களிடம் இஸ்லாமிய நூலில் நீங்கள் எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த இணை வைப்பை விளக்கக்கூடிய நூல்களை எடுத்துக்கொண்டால் 2 வகையாக இணை வைப்புகளை விளக்குகிறார்கள். சிறிய இணை வைப்பை சிறிய இணை வைப்பை சில உலமாக்கள் எவ்வாறு விளக்குவார்கள் என்றால், சிறிய இணை வைப்புக்கென்று ஒரு தனி வரையறை தந்திருக்க மாட்டார்கள். சிறிய இணை வைப்பு ஷிர்குல் அஸ்கர் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இணை வைப்பிற்கு தனி வரையறையை தராமல் நேரடியாக எடுத்துக்காட்டுகளை கூறியிருப்பார்கள். நேரடியாக எடுத்துக்காட்டை கூறியிருப்பார்கள். முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு என்ன? முகஸ்துதி. என்ன? முகஸ்துதி. மற்றவர்கள், அதெல்லாம் இப்போது வரப்போகிறது, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மற்றவர்களுக்காக நம் வணக்கங்களை அலங்காரப்படுத்துவது அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி பேச வேண்டும், அதை என் காதால் கேட்க வேண்டும், அதற்காக ஆசைப்படுவது. இதெல்லாம் எதில்? மார்க்க விஷயத்தில். மார்க்க விஷயத்தில் இவ்வாறு நேரடியாக வரையறையை சொல்லாமல் எடுத்துக்காட்டுகளை விளக்கின உலமாக்களும் இருக்கிறார்கள். சரி, அதே போல் இன்னொரு சிறிய இணை வைப்பு என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் பெயர்களை கொண்டு சத்தியம் செய்வது. இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கிறது. சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷிர்குல் அஸ்கருக்கு வரையறை தருகிறார்கள். ஷிர்குல் அஸ்கருக்கு வரையறையை தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அது அனைத்து சொற்களும் ஷிர்கிற்கு வழிவகுக்கும். அதாவது அது என்ன ஷிர்க்? பெரிய ஷிர்கிற்கு, ஷிர்கிற்கு வழிவகுக்கும் அனைத்து சொற்கள் மற்றும் செயல்கள் என்று வரையறுக்கிறார்கள். ஷிர்குல் அஸ்கர் என்றால் எதெல்லாம் எந்த சொற்களை சொல்வதினால், எந்த செயல்களை செய்வதினால் அது இணை வைப்பிற்கு வழிவகுக்குமோ, வழிவகுக்கும். அது இணை வைப்பாக இருக்காது ஒரு அடிப்படையில், ஆனால் இணை வைப்பிற்கு வழிவகுக்குமோ அது அனைத்தும் ஷிர்குல் அஸ்கர். இன்னும் ஷிர்குல் அஸ்கரை உலமாக்கள் விளக்குகிறார்கள் பாருங்கள். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், ஷிர்குல் அஸ்கர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய விஷயத்தில் அவனுடன் மற்றொன்றை இணைப்பது. வ தஷ்ரீகு பிமா இக்தஸல்லாஹு பிஹி. சரி, அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்ற ஒரு விஷயத்தில் அவனோடு மற்றவர்களை இணை வைப்பது என்றால் இது பெரிய ஷிர்கை குறிக்கவில்லையா? அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று இருப்பதில் அவனுடன் மற்றவர்களுக்கு செய்வது, அது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன வித்தியாசம் என்றால் பெரிய இணை வைப்பிற்கும் சிறிய இணை வைப்பிற்கும். இந்த பெரிய இணை வைப்பு என்பது நேரடியாக ஒரு மனிதன் வணக்கத்தையே செய்வான். கவனியுங்கள், மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. பெரிய இணை வைப்பிற்கும் சிறிய இணை வைப்பிற்கும் உள்ள வித்தியாசம், நேரடியாகவே மார்க்கம் இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு நேரடியாக அந்த வணக்கத்தை கொண்டு போய் செய்வார்கள். எடுத்துக்காட்டுதான் நபியை அழைப்பது, கபரை அழைப்பது, நபியிடம் பாதுகாப்பு தேடுவது, மற்றவர்களிடம் பாதுகாப்பு தேடுவது, கஷ்டத்தில் இருக்கும் போது பாதுகாப்பு தேடுவது, பிள்ளை செல்வம் தேடுவது என்று அனைத்து விஷயங்களையும் அந்த வணக்க வழிபாட்டுகளே நேரடியாக மற்றவர்களுக்கு போய் செலுத்துவது, இது பெரிய இணை வைப்பு. சிறிய இணை வைப்பு என்றால் நம் சொல்லிலோ, இது வணக்கம் அல்ல, நம் சொல்லிலோ, நாம் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்களிலோ, நாம் அன்றாட நம்முடைய செயல்களிலோ, கவனியுங்கள், நம்முடைய செயல்களிலோ ஒரு சில வாசகங்கள் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று இருக்கக்கூடிய இடத்தில் நம் சொற்களில் தவறு செய்வது, நம்முடைய பேச்சில், நம்முடைய அன்றாட செயல்களில்
தவறை செய்வது. எவ்வாறு தவறை செய்வது? இந்த இவ்வாறு சொற்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் இவ்வாறு வாயால் இவ்வாறு மற்றவர்களை சொல்வது இது சிறிய இணை வைப்பு என்று மார்க்கம் சொல்கிறது. நேரடி வணக்க வழிபாட்டாக இருக்காது. நம்முடைய பேசக்கூடிய நம் வார்த்தையில் வரக்கூடிய நம்ம நாவில் வரக்கூடிய வார்த்தைகள், நம் கைகளால் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள், இது சிறிய இணை வைப்பு என்று சொல்கிறார்கள். இது வணக்கம் அல்ல, மாறாக இது அல்லாஹ்விற்கென்று பிரத்யேகமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம் நாவாலும் நம்முடைய கைகளாலும் மற்றவர்களுக்கு செய்வது போல் மற்றவர்களை அதை உட்புகுத்தினால் இது சிறிய இணை வைப்பா ஆகும். எப்படி? எடுத்துக்காட்டு, சத்தியம். சத்தியம் செய்வது இணை வைப்பல்ல, அது ஒரு வணக்கமா? சத்தியம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்வோம். இது அல்லாஹ்விற்கு என்று பிரத்யேகமான ஒரு விஷயம். இதில் அல்லாஹ்வோடு மற்றவர்களை சேர்த்து சத்தியம் செய்து விட்டால், எடுத்துக்காட்டாக தாயின் மீது சத்தியம் செய்வது, தந்தையின் மீது சத்தியம் செய்வது மார்க்கம் தடுத்திருக்கிறது. தாயின் மீது சத்தியம் செய்வதை, தந்தையின் மீது சத்தியம் செய்வதை எல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறது. இப்போது என்ன ஆகிறது? இவர் செயலில் சிறிய இணை வைப்பிற்கு வழியில் போய் விழுகிறார். ஏனெனில் இவ்வாறு சத்தியம் என்பதை அல்லாஹ்வின் மீதுதான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இதுதான் பெரிய இணை வைப்பிற்கும் சிறிய இணை வைப்பிற்கும் உள்ள வேறுபாடு. பெரிய இணை வைப்பு என்பது நேரடியாகவே வணக்க வழிபாட்டையே அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள். சிறிய இணை வைப்பு என்பது சொற்களிலும் செயல்களிலும், அது இணை வைப்பாக இருக்காது, அடிப்படையில் ஒரு சொற்களாக செயல்களாக இருக்கும். அதில் அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான விஷயத்தில் மற்ற மனிதர்களை அந்த செயலிலும் சொற்களிலும் சேர்ப்பது. அதை இன்னும் எடுத்துக்காட்டாக ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள். முதல் விஷயம் அர்-ரியா. இணை வைப்பின், சிறிய இணை வைப்பிற்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அர்-ரியா. ரியா என்றால் என்ன? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ரியா என்பது அல்லாஹ் நடிகார்களே புகழுக்காக செய்தல், அதாவது முகஸ்துதி. ரியா என்பது எவ்வித சந்தேகமுமின்றி ஷிர்கின் அஸ்கரின் வகைகளில் ஒன்றாகும். எந்த சந்தேகமும் இல்லை. இந்த முகஸ்துதி என்பது மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும், மற்றவர்கள் என்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற இந்த அடிப்படை, இது ஷிர்குல் அஸ்கரில் வருவது. மேலும் இணை வைப்பு, சிறிய இணை வைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு வரையறை, நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக அவர் தங்க மாட்டார். இந்த ஷிர்குல் அஸ்கரிலே எடுத்துக்காட்டாக முகஸ்துதி, மேலும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு சத்தியம் செய்வதை போல் மற்றவர்களுக்கு சத்தியம் செய்வது என்ற இப்படிப்பட்ட செயல்களை ஒருவர் செய்த தௌபா செய்தாமல் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் ஹராமாகாது. இதுதான் பெரிய இணை வைப்பிற்கும் சிறிய இணை வைப்பிற்கும் உள்ள வேறுபாடு. சிறிய இணை வைப்பு சொர்க்கத்தை ஹராமாக்காது, சிறிய இணை வைப்பு சொர்க்கத்தை ஹராமாக்காது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாத் அல் முஹம்மதி ஷிர்க் அஸ்கரின் வகைகளில் ஒன்றாகும் ரியா, இந்த முகஸ்துதி. ரியா என்றால் என்ன? இந்த முகஸ்துதி என்றால் அந்த பார்வை என்ற பொருளில் இருந்து பெறப்பட்ட ஒரு மனிதன் தன் வணக்கங்கள், இன்னும் சொல்கிறார்கள் பாருங்கள், தன் வணக்கங்கள் மூலம் உலக ஆதாயங்களை தேடுவது. தன் வணக்கத்தின் மூலம் உலக ஆதாயங்களை தேடுவது. எப்படி தன் வணக்கங்களின் மூலம் உலக ஆதாயங்களை தேடுவது? தன் வணக்கங்களை அழகுபடுத்துவதன் மூலியமாக, தன் வணக்கங்களை அலங்காரப்படுத்துவது மூலியமாக. நான் என்ன உலக ஆதாயத்தை? நான் யார்கிட்ட காசு கேட்கிறேன்? காசா கேட்கிறேன்? காசை விட பெருசு என்னது? புகழ்ச்சி. காசை விட பெருசு புகழ்ச்சி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த புகழ்ச்சி, அந்த தலைமைத்துவம். இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹிமஹுல்லாஹ், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி 161ஆம் ஹிஜ்ரியில் மரணித்த ஒரு இமாம். 161வது ஹிஜ்ரியில் மரணித்த ஒரு இமாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதை ஏற்கனவே இதை படித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். தலைமை பதவி மீதான, இந்த தலைமை பதவி மீதான ஆசைதான் நல்லவர்களின் உள்ளங்களில் இருந்து கடைசியாக வெளிப்படும் ஒரு கெட்ட குணமாகும். அதாவது நல்லவர்கள் கூட இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருக்க மாட்டார்கள். தலைமை பதவி,
அந்த புகழ்ச்சி. நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிலிருந்து கடைசியாக வெளிப்படக்கூடிய ஒரு கெட்ட குணம் ஒன்று இருக்கும். அவர்களிடம் இருக்கும் அந்த கெட்ட குணம். அது என்ன குணம்? தலைமை பதவியின் மீது உள்ள ஆசை, தலைமைத்துவத்தின் மீது உள்ள ஆசை. இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் 161 மரணித்த இமாம், மாபெரும் தாபியீன்களில் வரக்கூடியவர்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதன் தலைமைத்துவத்தை தவிர வேறெதிலும் துறவரத்தை, அதாவது அதன் மீது பற்றின்றி இருக்கும் அந்த குணத்தை, அந்த துறவரத்தை குறைவாக காட்டியதில் நான் எதிலும் பார்த்ததில்லை. என்ன? பொதுவாக மார்க்கம் ஜுஹுதை ஆதரிக்கிறது. ஜுஹுத் என்றால் என்ன? துறவரம். துறவரம் என்ற இந்த வார்த்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய வார்த்தை. அந்த துறவரம் அல்ல. எல்லாத்தையும் விட்டு விடுவது, நிக்கா செய்யாமல் இருப்பது, மனிதன் மனிதனாக வாழாமல் இருப்பது, அந்த துறவரத்தை பற்றி பேசவில்லை மார்க்கம். மார்க்கம் நடுநிலையான துறவரத்தை பேசுகிறது. அப்படி என்றால் என்ன? உலக விஷயங்களில், உலக சுகபோகங்களில் தன்னை அதில் பெரிதும் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பார், பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் அதற்கு ஒருபோதும் மோகம் பிடித்தவராக, அதாவது அதை அந்த பற்றின்றி இருக்க மாட்டான், அதாவது அந்த பற்றோடு இருக்க மாட்டான். தேவைப்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்வாரே தவிர அதுவே அந்த மோகத்தோடு இருக்க மாட்டார். உலகம் இந்த துறவரத்தை பற்றி பேசுகிறார்கள் சுஃபியான் சௌரி. மனிதர்களில் இந்த தலைமைத்துவத்தில் துறவரத்தை கம்மியாக காட்டுவதிலே தவிர மற்ற இவர் எதிலும் இவ்வளவு கம்மியாக காட்டி நான் பார்க்கவில்லை. துறவரத்தை கம்மியாக காட்டுகிறார்கள். எதில் மட்டும்? தலைமைத்துவத்தில். ஏன் சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் உண்ணும் உணவிலும், குடிக்கும் பானத்திலும், செல்வத்திலும், ஆடையிலும் பற்றின்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் தலைமைத்துவம் என்று வந்துவிட்டால், யாரேனும் தலைமைத்துவத்தில் அவருடைய தலைமையை, பதவியை பறிக்க ஒருவர் நேரிட்டால் அதற்காக சண்டையிட்டு பகைமை காட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது சாப்பாடு கொடுத்தா போதும், சாப்பாட்டுல துறவரம் வேணாம், சிக்கனம். இந்த உலகம் என்ன ஆக போகுது? எனக்கு பூமியில வாழ போறோம், மரணிக்க போறோம், இந்த சாப்பாடா எனக்கு இதாக போகுது. ஜூஸ் கொடுத்தா உடையில சிக்கனம், துறவரம், மாஷா அல்லாஹ் எல்லாத்திலையும். ஆனா தலைமை பதவி என்று வந்துவிட்டால் அங்கே அவருடைய உண்மையான குணத்தை காட்டி விடுவார். அந்த தலைமை பதவி உள்ள மீது மோகம். அதான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஒரு மனிதன் உணவை கூட விட்டு விடுவான், உணவில் துறவரத்தை காண்பிப்பதை பார்ப்பீர்கள். உண்ணும் பருகும் பருகையில் துறவரத்தை காண்பிப்பதை பார்ப்பீர்கள், உடையில் துறவரத்தை காண்பதை பார்ப்பீர்கள். ஆனால் தலைமைத்துவம் என்று வந்துவிட்டால் அங்கு மட்டும் துறவரத்தை காண்பிக்க மாட்டான். அதற்காக என்ன வேண்டாலும் செய்வான். அதை அடைவதற்கு, அதை பறிக்காமல் இருப்பதற்கு, அதை பறிகொடுக்காமல் இருப்பதற்கு எந்த எல்லைக்கு வேண்டாலும் போவான். இதுதான் இந்த ரியாவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, புகழ்ச்சி. மனிதன் என்னை புகழ வேண்டும், உலக ஆதாயத்தை தேடுவது, உலக ஆதாயத்தை தேடி வாழ்வது, இதைதான் அந்த சிறிய இணை வைப்பான ரியாவிற்கு இலக்கணமாக சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். மேலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் திருப்திப்படுத்தும் நோக்கில் வணக்கங்கள் செய்வது அல்லது பாவத்தை விடுவது. ரியாவிற்கான இலக்கணம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் வணக்கங்களை செய்வது அல்லது பாவத்தை விடுவது. நான் பாவத்தை விடுறேன், மாஷா அல்லாஹ் அவர் அங்க பாரு அந்த பாவத்தை விடுறார். சிகரெட்டை விட்டு அவர் 5 வருஷம் ஆச்சு, சிகரெட் அவர் குடிக்கிறதே இல்லை. மனிதன் அந்த நோக்கம் முக்கியம். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்து அதை தாண்டி மனிதர்கள் பாராட்டுகிறார் என்றால் அல்லாஹ் உங்கள் மீது வித்திட்ட கருணை, ரஹ்மத். அல்லாஹ் உங்களை ஒரு முன்மாதிரியாக மக்களுக்கு மத்தியில் காண்பிக்கிறான். உங்கள் எண்ணம் தூயமாக இருந்தது என்றால் எந்த ஒரு செயலையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்ததற்கு பிறகு மக்கள் தாமாக புகழ்கிறார்கள் என்றால் அது வேறு.
ஆனால் செய்யக்கூடிய செயலே மக்கள் என்னை புகழ்வதற்காக நான் செய்கிறேன் என்ற வணக்க வழிபாடுகளை செய்தால் அது சிறிய இணை வைப்பாக இருக்கிறது, அது ஷிர்காக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள், ரியா என்பது அல்லாஹ்வின் அடியார்களே என்பது ஒருவரின் செயலின் ஒரு பகுதியில் ஏற்படும், அது ஒருபோதும் ஒரு செயலில் முழுவதும் இருக்காது. அதனால்தான் சில அறிஞர்கள் இதை சிறிய ரியா என்று கூறுகிறார்கள். அதாவது என்ன, ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த வணக்கத்திலும் ஏற்படாது, வணக்கத்தில் ஏதாவது ஒரு சிறிய பகுதியில் அந்த ரியா ஏற்படும், அந்த முகஸ்துதி ஏற்படும். எடுத்துக்காட்டாக சொன்னால், தொழுகையில் இருக்கிறோம், தொழுகையில் ஒரு ரக்காத் அல்லது ஒரு அசைவை மக்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அதை அலங்கரிப்பது, அந்த ஒரு அசைவில் அதை செய்தாலும் சரி, அது சிறிய இணை வைப்பாக ஆகிவிடுகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு என்ன வழி? உலமாக்களை சொல்கிறார்கள், முழுமையான ரியா என்பது ஒரு முஸ்லிம் தனது கடமையான தொழுகை அல்லது நோன்பில் செய்வதில்லை. இந்த முழுமையான ரியா என்பது எப்போது இந்த நோன்பு மற்றும் இந்த தொழுகை இந்த மாதிரி அமல்களில் ரியா முழுவதுமாக செய்ய முடியாது, மிகவும் சிறிய முறையில் வரும். ஆனால் முழுவதுமாக ரியா எங்கே தெரியுமா மாட்டிக்கொள்வான் மனிதன்? சொல்கிறார்கள் உலமாக்கள், முகஸ்துதியில் வரக்கூடிய பெரும் பிரச்சனை சதகா, தர்மம் செய்வது, ஹஜ் போன்ற வெளிப்படையான காரியங்களை செய்வது. இந்த செயல்களில் ரியா ஏற்பட அதிகமான வாய்ப்புள்ளது. சதகாக்களிலும் நாம் செய்யக்கூடிய சதகாக்களிலும் நாம் செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்கள், ஹஜ்ஜுடைய அமல்கள், உம்ராவுடைய அமல்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்று பார்ப்பதில்லையா, கையிலே மொபைல் போன், அல்லாஹ்வின் காபாவை சுற்றி வரக்கூடிய அந்த வணக்கத்தில் கூட வீடியோவை எடுத்துக்கொண்டு, செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ், மனிதன் சுற்றி சுற்றி வருகிறானே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதிரியான வணக்கத்தில் தான் ரியாக்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். மேலும் இச்செயல்களில் மன தூய்மையுடன் இருப்பது கடினம். இத்தகைய செயல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதில் எந்த முஸ்லிமுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. சதகாவில், தர்மத்தில், ஹஜ்ஜில் இணை வைப்பை ஒருவன், அதாவது முகஸ்துதியை கொண்டு வந்து விடுகிறான் என்றால் மாபெரும் அழிவிற்கு அவன் சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறான். இத்தகையவர் செயலை செய்பவர் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் தகுதியானவர் ஆகிவிடுகிறார். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள் நாம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான நிபந்தனை அல் இக்லாஸ். மிக முக்கியமான நிபந்தனை அல் இக்லாஸ். பின்பு அல் முதாபஅ. ஒன்று உல தூய்மையுடன் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் முகத்தை நாடியே இருக்க வேண்டும். மற்றொன்று செய்யக்கூடிய வணக்கத்தின் அடிப்படை அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்ததா இருக்க வேண்டும், பிதஅத்தாக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு இருந்தால் தான் ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். என்றால் அல்லாஹ்வின் முகத்தை நாடி செய்ய வேண்டிய அந்த இக்லாஸ் எங்கே? மனிதர்களின் புகழ்ச்சிக்கும் மனிதர்களுடைய பாராட்டுதலுக்கும் நம் வணக்கத்தை செய்துவிட்டோம் என்றால், உலக ஆதாயத்திற்காக செய்துவிட்டோம் என்றால் எங்கே நம்முடைய வணக்க வழிபாடுகள்? உண்மையிலேயே அல்லாஹ்வின் தூதர் சத்தியத்தை ஏற்ற முஸ்லிம்களுக்கு இணை வைப்பிலே அதிகமாக அவர்கள் பயந்தது சிறிய இணை வைப்பு. இந்த சிறிய இணை வைப்பிலே நான் உங்களுக்கு மிகவும் அதிகமாக பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது யாருக்கு? இது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். தர்காவுக்கு சென்று அல்லாஹ்விற்கு இணை வைப்பை செய்துவிட்டு மாபாதக செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து பேசக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் எந்த இணை வைப்பிற்கு பயப்படுகிறார்கள் தெரியுமா என்று யார் பேச வேண்டும்? இன்று யார் பேச வேண்டும்? தௌஹீதில் இருந்து வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே முழுதுமாக உரித்தாக்கி, அல்லாஹ்வை மட்டுமே நான் அழைப்பேன், பாதுகாப்பு அல்லாஹ்வின் மட்டுமே கேட்பேன் என்று சத்தியத்தில் இருக்கக்கூடியவனுக்கு தான் இந்த பிரச்சனை. உனக்கு இல்லை இந்த பிரச்சனை. சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. உனக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறது, தலைமையில் போகக்கூடிய பிரச்சனை. நரகம் உனக்கு ஹராமாகிறது. ஆனால் இணை வைப்பு என்ற ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த இணை வைப்பு மாநாட்டில் சிறிய இணை வைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தலைப்பாக. சுப்ஹானல்லாஹ். இணை வைப்பு என்ற ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் சிறிய இணை வைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று சொல்வது? எப்படி ஹிதாயத்தை நோக்கி அந்த மனிதர்களுடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நாம் நேர்வழி, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள்,
இது யாருக்கு? இதெல்லாம் தௌஹீதில் உள்ள வந்தவனுக்கு. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்த வசனங்கள். சூரத்துல் பையினாவிலே 5வது வசனம், 98வது சூரா 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் அல்லாஹ்வை உள தூய்மையுடன் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்குத்தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். அதற்குத்தான் நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். மற்றவரின் புகழ்ச்சிக்காகவும் மற்றவருடைய பாராட்டுதலுக்காகவும் நாம் கட்டளையிடப்படவில்லை அல்லாஹ்வை வணங்க. இந்த வசனத்தை பாருங்கள், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், மிக முக்கியமான ஒரு வசனம் வருகிறது சூரத்துல் ஆல இம்ரானிலே 188வது வசனம். சூரத்துல் ஆல இம்ரானிலே 188வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், لا تحسبن الذين يفرحون بما أتوا ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب ولهم عذاب أليم. الله من அடியார்களே, இந்த வசனத்தை பாருங்கள். நபியே, அவர்கள் செய்த அந்த தீயதின் மூலமாக, தீய செயலின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறார்களோ, இன்னும் அவர்கள் செய்யாத செயல்களை கொண்டு அவர்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தான் செய்யாத செயல்களுக்கு தான் புகழப்பட வேண்டும், தான் செய்யாத செயல்களுக்காக புகழப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இவர்கள், அத்தகையவர்கள் தண்டனையிலிருந்து பாதுகாப்பில் இருப்பதாக நிச்சயம் நீர் எண்ணாதீர். வலா தஹ்சபன், நபியே, நீங்க நினைக்காதீர்கள், தான் செய்யாத செயலுக்காக புகழப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நபியே. இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை ஷேக் அரஃபாத் அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சில நயவஞ்சகர்கள் போரில் கலந்து கொள்ளாமல் அதற்கு மாற்றமாக வீட்டிலேயே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்ததும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். மேலும் தாங்கள் செய்யாத, அதாவது மன்னிப்பு கேட்பார்கள், வியாக்கியானம் பேசுவார்கள். எங்களுக்கு இவ்வாறு நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ், எங்களால் வர முடியவில்லை, எங்களால் போருக்கு வர முடியாத காரணம் எங்களுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று ஒவ்வொரு காரணத்தை கூறுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் திரும்பி வந்ததற்கு பிறகு. மேலும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு தாங்கள் செய்யாத செயல்களுக்காக புகழப்பட விரும்பினார்கள். தாங்கள் செய்யாத செயல்களுக்காக புகழப்படவும் விரும்பினார்கள். மேலும் ஒரு முறை இப்னு அப்பாஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது, இந்த ஆயத் இறங்கினதற்கு பிறகு, அதாவது நீங்கள் செய்தவற்றுக்கு மகிழ்ச்சியாகவும் நீங்கள் செய்யாத செயலை நீங்கள் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை, நபியே, இவர்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இந்த வசனம் சஹாபாக்களிடம் ஒரு கேள்வியை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது என்ன தாக்கம் ஏற்படுத்தியது என்றால், இப்னு அப்பாஸ் அவர்களிடம் சொல்கிறார்கள், சஹாபாக்களில் அல்லது தாபீன்களில் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸே, நாங்கள் செய்வதற்கெல்லாம் சந்தோஷமாகவோ அல்லது நாம் செய்யாத செயலுக்கு புகழப்பட வேண்டும் என்று பாதுகாப்பில்லை என்றால் நாம் எல்லோரும் அழிந்து விடுவோமே. ஏனெனில் இந்த எண்ணம் மனிதனின், பெரும்பாலான மனிதனை தவிர யாருக்கும் இது இல்லாமல் இல்லை. செய்தவற்றுக்கு உடனடியாக மகிழ்ச்சி, அது உடனடியாக அல்லாஹ் அதற்கு தந்துவிட வேண்டும். செய்யாத ஒரு விஷயத்திற்கு புகழப்பட வேண்டும். இவ்வாறு இருந்தால் அனைவருமே நாம் குற்றம் பிடித்தவர்களாக ஆகிவிடுவோமே என்று சொல்கிறார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார்கள். என்னவென்றால், இப்னு அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டார்கள். இது என்ன விஷயம் என்றால், இப்னு அப்பாஸ் இதோட உண்மையான சம்பவத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். இது இந்த ஆயத்து நமக்கான இறங்கினது இல்லை. அதாவது இந்த ஆயத்தின் உண்மையான சம்பவம் யூதர்களுக்கு இறங்கினது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், கவனியுங்கள், நபி அவர்களிடம் யூதர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடம் ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயம், அவர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த உண்மையை சொல்ல வேண்டுமோ அதை மறைத்து விட்டார்கள்.
அதற்கு பதிலாக வேறொரு விஷயத்தை கூறிவிட்டார்கள். பின்னர் அவர்கள் நபியிடம் இருந்து புறப்பட்ட போது தாங்கள் கேட்டதற்கு பதிலளித்து விட்டதாக பெருமைப்பட்டார்கள். முதலில் சத்தியத்தை சொல்ல அவர்கள் தயாராக இல்லை. யூதர்கள் கேட்ட கேள்விக்கு வேறு ஒரு பதிலை கொடுத்து விட்டார்கள். நபியிடம் முகமதியிடம் அந்த உண்மையை சொல்லக்கூடாது. அவர் கேட்பார், அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்றமான பதிலை கொடுத்து விட வேண்டும். உண்மையான பதிலை அவருக்கு நாம் கொடுத்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நபி வருகிறார்கள், கேட்கிறார்கள், அதற்கு மாற்றமான ஒரு பதிலை கொடுத்து விட்டார்கள். மாற்றமான ஒரு பதிலை கொடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட போது தாங்கள் கேட்டதற்கு நாங்கள் பதிலும் அளித்து விட்டோம் என்று பெருமைப்பட்டார்கள். மேலும் தாங்கள் மறைத்த அறிவுக்காக, நபியே நீங்க கேள்வி கேட்டீங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொன்னோம் இல்லையா, அதற்காக நாங்கள் புகழப்பட வேண்டும். பாருங்கள், செய்ததும் தவறு. முதலில் கேட்ட கேள்விக்கு பதில் அதல்ல, பதிலை திருத்தி விட்டார்கள். அதற்கு செய்த செயலுக்கும் மகிழ்ச்சி, செய்யாத ஒரு விஷயத்திற்கு புகழப்பட வேண்டும் என்று வேற அவர்கள் நபியிடம் ஆசைப்பட்டார்கள். இந்த வசனம் சூரத்துல் ஆல இம்ரான் 188வது வசனம் இதில் தான் இறங்கி இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வசனம் வேதக்காரர்களை பற்றி, அதாவது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கியது, யூதர்களுக்கு இறங்கியது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டபோது அதை மறைத்துவிட்டு வேறு ஒன்றை கூறினார்கள். பின்பு நபி புறப்பட்ட போது தாங்கள் அறிவை அந்த கல்வியை மறைத்ததற்காகவும் அதை செய்யாததற்காக பெருமைப்பட அவர்கள் புகழப்பட ஆசைப்பட்டார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன நம்மளுக்கு பாடம் என்றால், தான் செய்யாத ஒரு செயலுக்காக தான் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பது, அல்லாஹ் இதை கண்டிக்கின்றான். தான் செய்யாத ஒரு செயலுக்கு புகழப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த எண்ணத்தில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ரியாவில் வரக்கூடிய விஷயம், ரியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், முகஸ்துதி சம்பந்தப்பட்ட விஷயம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இந்த மறைவான ஷிர்கில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர், கவனியுங்கள், நாங்கள் அഖூஃபு மா அഖாஃபு அலைக்கும் அஷ்ரிக்குல் அஸ்கர், உங்களுக்கு நான் பயப்படுவதில்லை, அதிகமாக நான் பயப்படுவது இந்த ஷிர்குல் அஸ்கருக்கு நான் பயப்படுகிறேன். அது என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அதுதான் ரியா என்று சொன்னார்கள். அதுதான் ரியா என்று சொன்னார்கள். அது என்ன ரியா என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மறைவான ஷிர்கில், அதாவது ஷிர்குஸ் ஸராயிர் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்குஸ் ஸராயிர், மறைவான ஷிர்க் என்றால் ஷிர்குஸ் ஸராயிர். அது என்ன ஷிர்குஸ் ஸராயிர்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழும்போது மக்கள் தன்னை பார்ப்பதற்காக தனது தொழுகையை அழகுபடுத்தி தொழுவதே அதுதான். மேலும் இந்த தெளிவான வார்த்தை ரியா எவ்வளவு ஆபத்தான் என்பதை விளக்குகிறது. முஸ்லிம் தனது இறைவனுக்கு அஞ்சி தன்னுடைய கெட்ட எண்ணங்களை எதிர்த்து போராட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்கள் பார்ப்பதற்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்வதை விட்டும் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் தன் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே சொந்தமாக்கி மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சியவைகளில் ரியா மிக முக்கியமானதாகும். அவர்கள் அஞ்சின விஷயங்களில் இந்த முகஸ்துதி, ஏனெனில் இந்த முகஸ்துதி தன் உம்மத்தை அழித்துவிடும். தன் உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இது மாபெரும் பேராபத்தாக வந்துவிடும் என்பதிலே மிகவும் அஞ்சினார்கள் அல்லாஹ்வின் தூதர். அதை அவர்கள் சிறிய ஷிர்க் மற்றும் மறைவான ஷிர்க் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மறைவானதாக இருந்ததிலேயே அவர்களுக்கு இந்த பெயர் விட்டது. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செயல்களுக்கு கூலி கொடுக்கும் பொழுது ரியா செய்தவர்களிடம், முகஸ்துதி செய்தவர்களிடம், நீங்கள் உலகத்தில் யாருக்காக செய்தீர்கள் என்ற அந்த கேள்வியை கேட்பான். அதற்கான அந்த கேள்வியை தேடி பாருங்கள் என்று சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளில் முதலில் தீர்ப்பளிக்கப்படும் மூவரை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக, மூவர் யார்? போரில் உயிர் நீத்தவர் வருவார், ஒரு ஷஹீத். ஒருவர் அல்லாஹ்வுக்காக போரிட்டு உயிர் நீத்ததாக கூறுவார். அல்லாஹ் அவர்களுக்கு, அல்லாஹ் அந்த மனிதருக்கு தான் செய்த நியமத்தை எடுத்து கூறுவான். இந்த உலகத்தில் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, நீ இந்த அருளிற்காக என்ன செய்தாய் என்று கேட்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நான் உனக்கு கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நீ என்ன செய்தாய்? யாரிடம்? ஷஹீதானவரிடம், போரில் உயிர் நீத்தவரிடம் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான்.
அதற்கு அவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் உனக்காக போரிட்டு உயிர் நீத்தேன், நான் உனக்காக போர் செய்து உயிரை நீத்தேன். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இல்லை, நீ பொய் சொல்கிறாய், நீ வீரன் பலசாலி என்று கூறப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியில் என்பதற்காகவே நீ போர் செய்தாய். அவ்வாறே உனக்கு மக்கள் உலகத்தில் மக்கள் கூறினார்கள், உன்னை வீரன் என்று, உன்னை போர் பலசாலி என்று. நீ எதற்கு ஆசைப்பட்டாயோ அது உலகத்திலே நடந்துவிட்டது என்று கூறி அவரை முகங்குப்பர இழுத்து நரகத்தில் வீசுமாறு கட்டளையிடுவான். இரண்டாவது ஒரு மனிதர் வருவார். அவர் மார்க்க கல்வியை கற்று அதை பிறருக்கு போதித்து குர்ஆனை ஓதியதாக அவர் கூறுவார். அவரிடமும் அல்லாஹ் நான் உனக்கு கொடுத்த அருளை பற்றி கேட்பான். அதற்கு யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அருள்கொடை உண்மை என்று அவரும் உறுதி கூறுவார். அவ்வாறு நான் கொடுத்த அருள்கொடைக்கு நீ எனக்கு என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர் கூறுவார், நான் உனக்காக கல்வியை கற்று அதை கற்பித்து குர்ஆனை மக்களுக்கு கற்பித்து குர்ஆனை நான் ஓதினேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், இல்லை, நீ பொய் சொல்கிறாய், நீ மக்களுக்கு மத்தியில் அறிஞர் ஆலிம் என்று கூறப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கற்றாய். நீ ஒரு காரி, மக்களுக்கு மத்தியில் நீ ஒரு நல்ல கிராஅத் உடைய ஒரு நல்ல ஒரு காரி என்பதாக மக்கள் உன்னை புகழப்படுவதற்காகவே நீ குர்ஆனை ஓதியிருக்கிறாய் என்று அல்லாஹ் கூறி அவரையும் முகங்குப்புற இழுத்து நரகத்தில் வீசுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். மூன்றாவது ஒரு மனிதர் வருகிறார், செல்வந்தர். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருப்பான். அவர் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிறுத்தப்படுவார். அல்லாஹ் அவருக்கு தன் அருட்கொடைகளை உணர்த்துவான். அவரும் ஆம் என்று சொல்வார். நீர் எனக்காக என்ன செய்தாய் என்ற அதே கேள்வி கேட்கப்படும். அவர் அந்த மனிதர் கூறுவார், நீ ஆசைப்பட்ட வழியில் நான் மக்களுக்கு செலவு செய்தேன், எதையும் நான் எனக்காக விட்டு வைக்கவில்லை. நான் செலவு செய்தேன், சதக்கா செய்தேன், எதையும் நான் எனக்காக விட்டு வைக்கவில்லை. அதற்கு அல்லாஹ் கூறுகிறான், நீ பொய் சொல்கிறாய், நீ தாராளமானவன், நீ ஒரு அருட்கொடையாளன் என்று மக்களுக்கு மத்தியில் கூறப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ அதை செய்தாய். அது மக்களுக்கும் அது உனக்கு அந்த பூமியில் நடந்துவிட்டது. இன்று அல்லாஹ்வின் கட்டளை, அவன் முகம் குப்புற இழுத்து நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். இந்த ஹதீஸை கேட்டு முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, வஹியை எழுதினவர், காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் சஹாபி முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அழுகிறார்கள் என்றால், இவர் இவ்வாறு அழுவதின் மூலமாக எங்கே இவர் மரணித்து விடுவாரோ, இவ்வாறு இவர்கள் அழுவதினால் இந்த ஹதீஸை கேட்டு அழுகிறார்கள். முஆவியா எங்கே யுஹ்ஷா அன் யஹ்லக், அவர் எங்கே மரணித்து விடுவார் என்பதற்கு அளவிற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டு அழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வகால், இன்னும் சொல்கிறார்கள், மற்றவர்கள் பார்த்து முஆவியாவே இவ்வாறு சஹாபாக்களை இவ்வாறு இதற்கு பயப்படுகிறார்கள் என்றால், மீதம் இருக்கக்கூடிய நாம் எத்தனை தூரம். ஒரு மாபெரும் சஹாபி, அல்லாஹ்வின் தூதரின் உற்ற சஹாபி, வஹியை எழுதினவர்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், அவர்களுக்கு இந்த நிலைமையா? அவர்கள் அழுகிறார்கள். எங்கே மரணித்து விடுவார்களோ என்ற பயம் வந்து விட்டதாம். முஆவியா அவர்களின் ரலியல்லாஹு அன்ஹு அழுகையை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், ظنوا انه سيهلك من البكاء وقال قد فعل بهؤلاء هذا فكيف بمن بقي من الناس. பின்பு மயக்கமே போட்டு விட்டார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அழுகையிலிருந்து எந்திரிக்கிறார்கள், மயக்கம் தெளிந்து எந்திரிக்கிறார்கள். சும்மா அஃபாக் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்திரித்து பின்வரும் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். என்ன வசனம் அது தெரியுமா? இந்த ஹதீஸை உள்வாங்கி அழுகிறார்கள். அழுது மயக்கம் போட்டுவிட்டு பின்பு எந்திரிக்கிறார்கள். எந்திரித்து,
எவ்வாறு எந்திருக்கிறார்கள்? முகத்தை துடைத்தவராக எந்திருக்கிறார்கள். மஸஹ அன் வஜீஹி, முகத்தை துடைத்தவர்களாக எந்திரித்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உண்மையை தான் கூறியிருக்கிறான். ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை தான் கூறியிருக்கிறான். என்ன? சூரத்துல் ஹூத். அல்லாஹ்வின் அடியார்களே, 11வது சூரா 15வது வசனம் மற்றும் 16வது வசனத்தை ஓதுகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன ஓதுகிறார்கள் பாருங்கள். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்கஸூன். யாருக்கு இந்த பூமியை, இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டு, அதனுடைய அலங்காரத்தை ஆசைப்பட்டு அந்த அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலேயே அவர்களுக்கான அந்த அமல்களுக்கான கூலிகளை நாம் கொடுத்து விட்டோம், மறுமையில் எதுவும் மிஞ்சாது. இந்த வசனத்தை தான் ஓதுகிறார்கள். மயக்கத்திலிருந்து எந்திரித்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதக்கூடிய முதல் வசனம் சூரா ஹூதிலே வரக்கூடிய இந்த வசனம், உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார். இப்படிப்பட்ட மனிதர்கள் யார் இந்த பூமியையும் பூமியின் அலங்காரத்தை மட்டுமே நாடி செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு பூமியிலே நாம் அவருக்கு கொடுத்து விட்டோமே, அதற்கான கூலியை, இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. உலாயிக லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லா அன்-நார் வ ஹபித மா ஸனஉ ஃபீஹா. அவர்கள் செய்தது அனைத்தும் அழிந்துவிடும், அவர்கள் செய்த அனைத்தும் அழிந்துவிடும். வபாத்திலும் மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்த அனைத்து அமல்களும் பாத்திலாக ஆகிவிட்டது, அசத்தியமாக ஆகிவிட்டது என்ற இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சஹாபி சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உள்வாங்கின ஒரு சஹாபியின் நிலை இப்படி என்றால், நாம் எல்லாம் இந்த ரியாவிற்கு எவ்வளவு பயப்பட வேண்டும்? நாம் எல்லாம் இந்த வசனத்தை சூரத்துல் ஹூதிலே 11வது சூரா 15வது 16வது வசனத்தை நாம் எவ்வளவு சிந்திக்க வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் மறுமையில் இருக்கக்கூடிய இந்த அவமானம், ரியா என்பது ஒருவர் மற்றவர்களை தன்னை பார்ப்பதற்காக செய்வது, சும்ஆ என்பது மற்றவர்களை தன்னை பற்றி பேசுவதற்காக செய்வது. பாருங்கள், ரியா, சும்ஆ, இது இரண்டும் முக்கியமான விஷயம். தன்னை பற்றி தன்னை பார்ப்பதற்காக செய்வது, அவரிடம் அலங்காரப்படுத்துவது, அதே போல் தன்னை பற்றி பேச வேண்டும். நாம் இந்த ஹதீஸை பாருங்கள். மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி வமன் ராஅ ராஅ அல்லாஹு பிஹி. இது முக்கியமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தம் நற்செயல் குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ் மறுமையில் அவனை குறித்து பேசுவான். இப்படி என்றால் என்ன? அல்லாஹ் அவர்களை வெளிப்படுத்துவான். யார் தன் நற்செயலை மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ் மறுமையில் அவரை குறித்து பேசுவான். யார் தன் நற்செயல் குறித்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அழகுபடுத்தி விரும்புகிறாரோ அல்லாஹ் மறுமையிலும் அவரை காட்டி விடுவான். ஒரு நாளும் தப்ப முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சிறிய இணை வைப்பு சார்பு வேண்டும். ஒரு அடியான் மற்றவர்கள் பார்ப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் ஒரு செயலை செய்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக மறுமை நாளில் அவனது ரகசியங்களை மக்களுக்கு முன்னால் அம்பலப்படுத்துவான். மற்றவர்கள் அவனை பார்ப்பதற்காகவும் பேசுவதற்காகவும் செய்யக்கூடிய அமல்கள் யாவும் செய்வதனுடைய நிலை மறுமையில் அவன் ரகசியங்களை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். மனிதன் அவமானப்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய இடம் மறுமை நாள் தான். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், மறுமையில் மனிதன் அவமானப்படுத்தப்படக்கூடிய, அவமானத்தை பெறக்கூடிய மிக முக்கியமான இடம் மறுமை தான். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மறுமையில் தான் உண்மையான அவமானம் அவனுக்கு காத்து கொண்டிருக்கும். அந்த அவமானத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அல்லாஹ்விற்கும் மட்டுமே எனக்குமே இருக்கக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ் யாரிடமும் வெளிப்படுத்தாமல் இருப்பாயாக யா ரப்பே. அப்படிப்பட்ட ஒருபோதும் பாவம் செய்வோனாக இருப்பேன், ஆனால் என்னுடைய செயல்கள் யாவும் உனக்கு இணை வைப்பதாக இருக்காது. நான் ஒரு செயலை செய்வதனால் அல்லாஹ் உன்னுடைய திருப்பத்தை, உன்னுடைய பொருத்தத்தை நான் நாடுவேனே தவிர உனக்கு செய்யக்கூடிய செயல்களை கொண்டு மக்களின் புகழையும் மக்களின் பொருத்தத்தையும் நான் ஒருபோதும் நாடாமல் என்னை பாதுகாப்பாயாக யா ரப்பே என்ற இந்த நிலைமையை நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல,
சாதாரண விஷயம் அல்ல. அந்த நாளில் அவமானத்தை அதை விட ஒரு பெரிய அவமானம் எந்த அவமானமாக இருக்க முடியும்? ஒரு மனிதனின் அவமானம். அல்லாஹ் அம்பலப்படுத்துவான் என்று தெளிவாக மார்க்கம் கூறுகிறது என்றால், நாம் செய்யக்கூடிய அமல்கள், எவன் என்னை புகழ்ந்தான் என்ன, எவன் என்னை இகழ்ந்தான் என்ன, எவன் என்னை மட்டமாக நினைத்தான் எனக்கு என்ன? அதுவும் மார்க்கத்தை தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நான் எந்த அளவிற்கு நான் நகர்கிறேன். இதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், மறைத்து செய்யுங்கள், வணக்கத்தை மறைத்து செய்யுங்கள். அது ஒரு பாடசாலை, அது ஒரு தனியாக ஒரு பட்டறை உங்களை பட்டை தீர்க்கும். அந்த விஷயத்தில் தொடர்ந்து வணக்க வழிபாடை மறைத்து செய்யுங்கள். கொஞ்சமாவது வணக்கங்களை மறைத்து செய்ய ஆசைப்படுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். எடுத்துக்காட்டா, வீட்டில் தொழக்கூடிய சுன்னத்துக்கள் எல்லாம் வீட்டில் தொழுங்கள். முன் சுன்னத் பின் சுன்னத்தை வீட்டில் தொழுங்கள். அதுதான் சுன்னா. எல்லாவற்றையுமே வெளிப்படையாகத்தான் வெளிப்படுத்தி செய்வதென்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கே தெரியாது, எறும்பு கட்டெரும்பு கல்லிலே ஊர்ந்து செல்வது போல் இருக்கும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒரு கருப்பு கல்லில் கட்டெரும்பு சிறிய எறும்பு நகர்ந்தால் அந்த சிறிய எறும்பை எவ்வாறு பார்க்க முடியாதோ அவ்வாறுதான் இந்த இணை வைப்பை நாம் பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இவ்வாறு இணை வைப்பை செய்பவர்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள். ஒரு முரண்பட்ட கூட்டாளி மனிதனுக்கு முற்றிலுமாக சொந்தமான ஒரு மனிதன், இவர்களும் சமமானவர்களா? மேலும் அல்லாஹ் ஷிர்கை அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த விஷயத்திற்கு அப்புறம் சத்தியம் செய்வதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ரியாவிற்கு பிறகு மன் ஹலஃப பி ஷைஇன் தூனல்லாஹ் ஃபகத் அஷ்ரக், சத்தியம் செய்வது, அல்லாஹை விட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை, யார் அல்லாஹ் அல்லாத வேறு எதன் மீதாவது சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். இந்த ஹதீஸை உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் நம்பகமான அறிவிப்பு சங்கிலியுடன் இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸாக இருக்கிறது. மேலும் அபூ தாவூத் மற்றும் திர்மிதியிலும் இந்த ஹதீஸை வருகிறது. யார் அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் நிராகரித்து விட்டார், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். இதிலே ஒரு பிரச்சனை இங்கே என்னவென்றால், பாருங்கள், பின்னால் நாம் பார்ப்போம், எல்லா ஹதீஸையும் பார்த்து விட்டு பார்ப்போம். சத்தியம் செய்வதையே கூடாது போல் மக்கள் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகமான சத்தியங்கள், பொய் சத்தியங்கள் என்பது வேறு. ஆனால் சத்தியம் என்பதை அல்லாஹ் தூதர் சத்தியத்தை பயன்படுத்துகிறார்கள். தன் உண்மையை விளக்குவதற்காக யாரை மகத்துவப்படுத்தி கூறுகிறோமோ அவன் நான் அல்லாஹ், அவன் மீது சத்தியம் என்பதை மார்க்கம் ஒன்றும் தடுக்கவில்லை. மார்க்கம் ஒன்றும் இந்த சத்தியத்தை தடுக்கவில்லை. ஆனால் நம்மில் நிறைய பேர் நான் அல்லாஹ்விடம் சத்தியம் செய்ய மாட்டேன் என்பதை ஒரு வணக்கமாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் சத்தியம் செய்வது ஏன் இணை வைப்பாக வருகிறது? ஏனெனில் கவனியுங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, சத்தியம் செய்வது என்பது வணக்கம். சத்தியம் செய்வது யாரின் மீது சத்தியம் செய்யப்படுகிறதோ அவர் கண்ணியப்படுத்தலில் அடங்கியுள்ளது. அவர் யாரின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவரை அவர் கண்ணியப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதோடு ஒருவன் பொய் சத்தியம் செய்தால் அவனை அல்லாஹ் தண்டிப்பான் என்று சாட்சி கூறுவது மார்க்கம் தெளிவாக கூறுகிறது. அப்படி என்றால் ஏன் சத்தியத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும்? ஏனெனில் சத்தியம் என்றாலே ஒருவன் கண்ணியப்படுத்துவது. பார்த்திருப்பீர்கள், ஏதாவது ஒரு விஷயம் செய்வதா என்றால் உங்க அம்மா மேல் சத்தியம், அப்பா மேல் சத்தியம், மதர் பிராமிஸ், ஃபாதர் பிராமிஸ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? ஏன்? ஏனெனில் அவர்களுக்குள் அந்த சம்பவத்தில் என்ன நடக்கிறது? நான் இருக்கிறதிலேயே நான் யாரை அதிகமாக மதிக்கின்றேனோ அவர்கள் மீது சத்தியம் என்றால் மதர் பிராமிஸ். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது கூடாது, அது இணை வைப்பாக. ஏனெனில் நீ சத்தியத்தில் அல்லாஹ்வை கொண்டு வரவில்லை. நீ சத்தியத்தில் அல்லாஹ்வை கொண்டு வரவில்லை. அல்லாஹ்வை கொண்டு வரவில்லை என்றால் நீ அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தவில்லை என்று வந்துவிடும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அனுபவத்தை அவர்களுடைய விஷயங்களாக வருகிறது. இப்னு உமர் அவர்கள் ஒரு மனிதர் காபாவின் மீது சத்தியம் செய்வதை கேட்டார்கள். காபாவின் மீது சத்தியம் செய்வதை கேட்டார். உடனே அவர் காபாவின் மீது சத்தியம் செய்யாதே
என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை கூறுகிறார்கள். கவனியுங்கள், யார் அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் அல்லது இணை வைத்து விட்டார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்வதை தடுத்துள்ளான். நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் மீதும் உங்கள் தந்தையர்கள் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள். யார் சத்தியம் செய்ய விரும்புகிறார்களோ அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். சத்தியம் செய்ய நாடினால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும், தாய் மீது செய்யாதே, தந்தையின் மீது செய்யாதே, அல்லது மௌனமாக இருக்கட்டும். இன்னும் ஒரு சில விஷயமும் இருக்கிறது. நம்பி இன்று படித்த மாணவர்களுக்கு மத்தியில், அஹ்லுஸ் சுன்னah கொள்கையில் மாணவர்கள் மத்தியில், பொதுமக்களுக்கிட்ட கூட கிடையாது இந்த பழக்கம். ஆனால் மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கு. என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு விஷயத்தை உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றுக்கும் வல்லாஹி என்று சொல்வது. வல்லாஹி என்று சொல்லவில்லை என்றால் பொய் சொல்கிறார் என்று அர்த்தமாகிவிட்டது. வல்லாஹி என்ற வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அவர் பொய் சொல்கிறார். அதாவது உண்மையே சொல்கிறார். நான் அங்கே சென்றேனா, நீங்க அங்க போனீங்களா என்று கேட்கப்படும். நான் அங்க போனேனே, சும்மா சொல்ல வல்லாஹி நான் போனேன், அப்பதான் நம்புவார். இது இந்த ஒழுக்கம் சரியான ஒழுக்கமாக இருக்காது. நான் போகவில்லை என்றால் நம்புங்கள். வார்த்தை வந்து விட்டது என்றால் உடனடியாக அதை நம்புங்கள், யாரிடம் இருந்தாலும் சரி. முக்கியமாக கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் இது அதிகமாக வருகிறது, அதிகமாக ஊடுருவுகிறது. அங்கே ஜாமியாவிலே இது இருக்கிறது, மதீனாவிலே. எதை சொன்னாலும் சத்தியம் சொன்னால்தான் அது உண்மை, அப்படி இல்லை என்றால் உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, உண்மைதான் உண்மை. அப்ப என்ன, சொல்லும் போதே பொய்யா பேச முடியும்? எதை சொன்னாலும் அது அசலே வந்து பொய் மாறி காட்டுறது. உண்மைதான், உண்மையதான் பேச முடியும். அது அடிப்படை உண்மைதான். அது பொய்யா இல்லையான்றது அடுத்த சந்தேகம். பொய்ய சொல்லிட்டு இல்ல, உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. வல்லாஹின்னு சொன்னே, வல்லாஹி நான் தான் போனேன். சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல வல்லாஹி சாப்பிட்டேன், அப்பதான் நம்புறேன். மேலும் இந்த ஆதாரங்கள் அனைத்தும் அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்வதை தடை செய்துள்ளது. அது ஒருவரை இணை வைப்பிற்கு இட்டுச் செல்லும் என்பதை காட்டுகின்றன. நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்ற வார்த்தை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யாதவர்களை அதன் கடுமையான எச்சரிக்கையை உணர்த்துகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக சத்தியம் செய்வதில் பெரிய இணை வைப்பு உள்ளது தெரியுமா? அவரை காஃபிராக ஆக்கிவிடும் சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில். இன்னமல் அமாலு பின்னியாத், நியத்தை பொறுத்து. என்ன கவனியுங்க, இப்போது நாம் இங்கே ஷிர்குல் அஸ்கரில் இருக்கிறோம், சிறிய இணை வைப்பில் தான் இந்த சத்தியத்தை சொல்கிறோம். ஆனால் கவனியுங்க, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது பொதுவாக ஒருவர் சத்தியம் செய்கிறார் என்றால், காபாவின் மீதோ தந்தை மீதோ தாய் மீதோ என்று சத்தியம் செய்பவர்கள் ஷிர்குல் அஸ்கர். அதுவே ஒருவன் தான் சத்தியம் செய்யும் பொருளை அல்லாஹை விட பெரியதாகவோ அல்லது அல்லாஹ்விற்கு சமமானதாகவோ அல்லது அல்லாஹை விட அதிகமாகவோ கண்ணியப்படுத்தி நேசித்து சத்தியம் செய்தால் அது ஷிர்குல் அக்பர். நாம் எல்லாம், அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், சிறிய இணை வைப்பு என்றால் அவருடைய அர்த்தமே வார்த்தை ஜானங்களில் வருவது. இந்த வார்த்தையில் சொல்லக்கூடிய பேச்சுகளில் தான் அது சிறிய இணை வைப்பு. ஏனெனில் அவரிடம் நியத் உண்மையான, அவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்க வேண்டும் என்ற வணக்கத்தில் அவர் இல்லை, அவர் செயல்களில் இணை வைப்பு வருகிறது. ஆனால் ஒருவர் செயலிலே நான் தெளிவாகத்தான் சத்தியம் செய்கிறேன், ஒருவர் நான் தெளிவாகத்தான் சத்தியம் செய்கிறேன், சத்தியம் என்பது யாரை அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவரைத்தான் நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் சத்தியம் செய்தால் அவர் காஃபிராகி விடுகிறார். ஏனெனில் அவர் தெரிந்தே சத்தியம் செய்கிறார், தெளிவாக செய்கிறார். என்ன, நான் யாரை ஆக கண்ணியப்படுத்துகிறேனோ அவரைத்தான் நான் சத்தியம் செய்கிறேன் என்று செய்தால் அது காஃபிர். அவர் மார்க்கத்தை நிராகரித்து விட்டார். ஆனால் அதுவே நம்மை போல தெரியாத மக்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை விட இவர்கள் எல்லாம் பெரியவனை நினைக்கவில்லை. ஆனால் சத்தியத்துடைய அந்த மொழியில், அந்த வாசகத்தில் திடீரென்று தெரியாதவர்களுக்கு காபாவின் மீது சத்தியம், தாயின் மீது சத்தியம் என்று சொல்வார்கள். இதை தடுத்துக் கொள்ள வேண்டும்.
இதை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வரவில்லையா இப்னு உமர் அவர்களிடம், காஃபிர் என்று சொன்னார்களா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? சத்தியம் செய்யாது என்ன அவர்களுக்கு தெரியும். அவர் காபாவின் மீது சத்தியம் செய்தார், அவர்களை திருத்தினார்கள், செய்யாத என்று திருத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். மேலும் சத்தியமாக என்ற அடுத்த மிக முக்கியமான விஷயம், சரியான ஹதீஸ் பதிவுகளில் சத்தியமாக அவன் வெற்றி பெற்றார்கள் இன்னல்லாஹ யன்ஹாக்கும் என்ற இந்த விஷயங்கள் பிஇذنில்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பார்ப்போம். இந்த எவ்வாறு நாம் சரியான வாசகங்களை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு நாம் மக்களிடம் பேச வேண்டும், அதாவது எவ்வாறெல்லாம் நம்முடைய சத்தியத்தில் எவ்வாறெல்லாம் நம் சத்தியத்தில் கவனமாக நம் வார்த்தை ஜாடங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அனைத்தையுமே நாம் அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் இந்த சிறிய இணைவைப்பு தொடரில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.